ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு மார்கழி 19 ஜனவரி 3ஆம் தேதி எடுத்த விலாக் தான். அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் அதிகாலையில் நம்ம எப்போதுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செஞ்சிட்ருக்கோம். அதுவும் இந்த மார்கழி மாதம் முழுவதும் தொடர்ந்து நம்மளுடைய வாசலில் அழகாக மங்களகரமாக கோலம்லாம் போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிட்ருக்கோம் இல்லையா? அதோட விலாக் தான் இந்த பதிவில் கொடுத்துருக்கேன். நிறைய சகோதரிகள் கேட்ட ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் இதில் நான் ரிப்ளையும் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, அதே போல் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். அதிகாலையில் 4 மணிக்கே எந்திரிச்சு குளிச்சுட்டு இப்போ வாசல் தெரிஞ்சு நம்ம எப்போதும் போல் வாசல் தெளித்து கோலம் போட ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முதல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் பனியே இல்லாமல் இருந்தது. இப்போ ஒரு 4 டேஸாக செம்ம பனி, செம்ம குளிர். வெளியில் வர்றக்கே அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பனி பெய்யுது காலையில். அதோடவும் நேரத்திலே எந்திரிச்சு நம்ம தினமுமே நான் தலை குளிக்கிறேன். என்னோடய வாழ்நாள்லே பார்த்திங்க அப்படின்னா போன வருஷம் இந்த மார்கழிக்கு கூட பாதி நாள் தலை குளித்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. அதோட நான் அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா அப்போ அந்த 5வது மாடியிலேருந்து அது ஃபுல்லாக ஓப்பன் பிளேஸாக இருந்தது. வேறு ரொம்ப பனி. அப்போ 5 மாடிங்கிறப்போ எவ்வளோ குளிர் வரும் இல்லையா? அதனால் பார்த்திங்கன்னா அது பாதி அளவு தான் ஆனால் பூஜைகள் தொடர்ந்து செஞ்சேன். ஆனால் தினமும் தலை குளிச்சுட்டு என்னால் செய்ய முடியல. உடம்பு மட்டும் பாதி வரைக்கும் தலை குளிச்சுட்டே வேலைகள் செஞ்சேன். அதுக்கப்புறம் மேல் குளிச்சுட்டு தான் செஞ்சேன். ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா இப்போ இது வரைக்கும் கிட்டத்தட்ட 21 நாள் வந்துருச்சு. 21 நாளும் தொடர்ந்து நம்ம வீட்டில் பூஜைகள் செஞ்சிட்ருக்கிறேன், தீபம் ஏற்றுறேன். தினமும் நல்லா அழகாக மங்களகரமாக குளிச்சுட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா வாழ்நாள் சாதனையாக தினமும் சேரீ வேற கட்டிக்கிறேன். அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. சரி, அப்படியே நம்ம கமெண்ட்ஸுக்குள்ளே போக ஸ்ருதி அப்படிங்கிற சகோதரி கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அக்கா நான் வேலைக்கு போயிட்டுருக்கிறேன். ஆனால் எனக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் ஆசையாக இருக்குது. ஆனால் எப்படி எடிட் பண்ணணும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நிறைய சகோதரிகள் பார்த்திங்கன்னா நான் சொன்னதுனால யூடியூப் சேனல் எல்லாருமே ஆரம்பிங்க, தனக்கான வருமானத்தை உருவாக்கிக்கோங்க. வீட்டில் உள்ள பெண்கள் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன்றும் மெனக்கட போகிறதெல்லாம் இல்லை, எந்த கஷ்டமும் பட போகிறதில்ல. நம்ம என்ன செய்கிற வேலையை வீடியோவாக எடுத்து நம்ம அப்படியே அப்லோட் பண்ணுறோம், அவ்வளோதான். இதில் நம்மளுக்கு ஒரு வருமானம் வரும். ஆனால் வருமானம் வரும்னா உடனேலாம் வந்துடாது, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். அதுவும் இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சேனல்ஸே இந்த கொரோனாவுக்கு அப்புறம் எத்தனையோ கோடிக்கணக்கான சேனல்ஸ்லாம் ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் முதல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டக்குன்னு வந்துட்டாங்க எல்லாருமே. ஏன்னா அப்போ யூடியூப் ஆரம்பித்த அந்த புதுசில். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு ஆள் பார்த்திங்கன்னா 4 சேனல் 3 சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த யூடியூப்பில் ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது இப்போ தொடங்கின சில பேருக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி தொடங்கியிருக்கவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட நான் சேனல் ஆரம்பித்தே 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் வெளியிலேயே தெரிய ஆரம்பிக்கிறேன். அந்த 3 வருஷம் பார்த்திங்கன்னா நான் சேனல் ரன் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் யாருக்குமே இப்படி ஒரு சேனல் இருக்கிறது தெரியாது. என்னடா பாசிட்டிவாகவும் சொல்கிறாங்க, டிமோட்டிவாகவும் சொல்கிறாங்களேன்னு யாரும் யோசிக்காதீங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நாம் ஒரு சேனல் ஆரம்பித்து ரன் பண்ணோம் அப்படின்னா உடனே நம்மளுக்கு வியூஸ் வந்துடாது, உடனே நமக்கு யாரும் லைக் போட மாட்டாங்க, உடனே யாரும் சப்ஸ்கிரைபும் செய்ய மாட்டாங்க. இப்போ என்னோடய சேனல்ஸே பார்க்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100% பார்த்தீங்க அப்படின்னா 20% பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 80% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் என்னோடய சேனல்ஸ் பார்க்குறாங்க. ஏன்னா அதை எல்லாமே பார்க்குறது, எங்கெங்கெல்லாம் இருந்து பார்க்குறாங்க எல்லாமே நம்மளுடைய சேனல்லையே, நம்ம ஒய்டி ஸ்டூடியோவில் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அதுக்காக நான் சொல்கிறேன். அப்படி இப்போ வரைக்கும் 3 வருஷம் வரைக்குமே என்னோடய சேனல் வெளியே தெரியல. சப்ஸ்கிரைப் அதாவது நாங்கள் மாற்றி யூடியூபர்ஸுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ இல்லையா, அவங்களுடைய கமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்குள்ளே வருமே தவிர வெளியிலேருந்து ஒரு கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா தான் நம்ம சேனல் வெளியில் தெரிய ஆரம்பிக்குது அப்படிங்கிறது அர்த்தம். நான் ஏன் எல்லா பெண்களையுமே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க சொல்கிறேன் அப்படின்னா, தனக்கான ஒரு வருமானத்தை எல்லா பெண்களுமே உருவாக்கிக்கணும். யாருக்குமே எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு திறமை ஒளிஞ்சிட்ருக்கும். ஆனால் அதை நம்ம வெளிக்கொண்டு வர்றது தான் நம்மளுடைய டேலண்ட்டு.
ஆனால் வந்து சில பேர் என்ன பண்ணுறோம், சோம்பேறித்தனமாக ரொம்ப ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. நானுமே ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்தேன். ஆனால் நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருப்பேன். அப்போல்லாம் வந்து நானும் பொழுதுபோக்கு சும்மா இருக்க மாட்டேன். ஏதாவது வந்து தச்சு கொடுத்துட்ருப்பேன். வெளியில் வந்து துணியெல்லாம் வாங்கி தச்சிட்ருப்பேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, என்னை கிண்டல் பண்ணாதவங்களே இருக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அந்த கரண்ட் கம்பம் இருக்குதுல்ல, அதில் ஒரு அட்டை எடுத்து என்ன பண்ணுவேன், அதில் ஒரு ஏர்போர்ட் சீட்டை வந்து ஒட்டி, இங்கே பழைய துணிகள் தைக்கப்படும் அப்படின்னு. ஏன்னா அப்போ ஸ்டிச்சிங் எனக்கு ஃபுல்லாக தெரியாது. மெஷின் மட்டும் முன்னாடி வாங்கிட்டேன். ஏன்னா நம்ம தச்சு பழகணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி வாங்கிட்டேன். ஆனால் அந்த மெஷினுடைய ஸ்டிச்சிங் நம்மளுக்கு நேரம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம நிறைய துணிகள் தச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சிங் வந்து நேரம் வரும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு, சரி நமக்கான ஒரு வருமானம், இப்போ வந்து ஒரு நைட்டி, புது நைட்டி கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 5 ரூபா, ஒரு லுங்கி கொண்டாந்து கொடுக்குறாங்கன்னா 5 ரூபா, இப்படி தான் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு வந்து தச்சு கொடுத்துட்ருந்தேன். அப்போ அந்த போர்டை பார்த்துட்டு இங்கே பக்கத்தில் உள்ளவங்களாம் என்னை அவ்வளோ கிண்டல் பண்ணுவாங்க, உனக்கு எதுக்கு இந்த வேலை, இந்த செந்தில் அதாவது கவுண்டமணி படத்தில் பழசு தைக்கணும், பட்டன் வச்சது வைக்காது அப்படிங்கிற ஒரு காமெடி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி சொல்லிவிட்டு என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் நான் அதை வந்து டீமோட்டிவாக நான் எடுத்துக்கவே மாட்டேன். ரொம்ப சிரிச்சுக்குவேன். சொல்கிறப்பெல்லாம் வந்து அவங்க கிண்டல் பண்ணாலுமே எனக்கு அது ஹாப்பியாக தான் இருக்கும். ஏன்னா நான் அதைத்தானே செய்கிறேன். அதனால் நம்ம எதுவுமே வந்து செய்யாத யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா, அதை தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். அப்படிங்கிறப்போ எனக்கு அது சந்தோஷமாக தான் இருக்கும். வெளியில் வந்து அந்த அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு இதில் கூட ஒரு பிரிண்டிங் மிஷினில் கூட போயிட்டு அதை பிரிண்ட் பண்ணி கொண்டாந்து கூட கட்டியிருக்க மாட்டேன். நானே ஸ்கெட்சில் எழுதி அந்த அட்டையில் நம்ம மளிகை ஜாமான் வாங்கும்போல பாக்ஸ் அட்டை, அதில் வந்து எழுதி அப்படியே நான் வந்து கட்டி விட்டுருப்பேன். அப்படி இருந்து நிறைய பேருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி. ஏன்னா வந்து சில பேருக்கு நம்ம வந்து வசதியாக இருக்கோம், இவங்கெல்லாம் எங்கே இந்த வேலைகளை செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. நம்ம வசதிங்கிறது வேறு, ஆனால் நம்மளுக்குள்ள ஒரு திறமைங்கிறது நம்ம வளர்த்துக்கணும். என்ன தான் வசதி இருந்தாலும் நமக்கு பொழுதும் போகணும், நம்மளுக்கு திறமையையும் நம்ம வளர்த்துக்கணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கான ஒரு வருமானத்தையும் நம்ம உருவாக்கிக்கணும். எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் நம்மளுக்கு கையில் ஒரு பணம் வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம என்னமோ நிறைய சாதித்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பணம் தான் வாழ்க்கை நான் சொல்ல வரல. ஆனால் பணம் இருந்தால் தான் வாழ்க்கையே இல்லையா. நம்ம யாருக்கிட்டேயுமே போய் ஒரு 5 ரூபா வாங்கணும்னு நினச்சா நம்மளுடைய மனசு தடுக்கும், இவங்ககிட்ட போய் கேட்குறதா அப்படின்னு. ஆனால் அந்த 5 ரூபாய் கொடுக்குற கூட ஆள் இருக்க மாட்டாங்க. அதையும் நம்ம யோசிக்கணும். அப்படிங்கிறப்போ நமக்கான தேவைகளை நாம் தான் உருவாக்கிக்கணுமே தவிர மற்றவங்களை நம்ம வந்து எதுக்குமே எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. அப்படிங்கிறப்போ நான் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கை செலவுக்கு தான், அதை வச்சுட்டு நான் ஹஸ்பண்ட்லாம் கொண்டு இருந்தாங்க நான் 100 ரூபா சம்பாரிச்சிட்டு அப்படிலாம் கொடுக்க மாட்டேன். 100 ரூபா 50 ரூபா தான் இருக்கும். அதை அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு ஏதாவது ஒரு பொருள் வாங்குறது வைக்கிறது அந்த மாதிரி எனக்கான செலவுகளை நான் வந்து செஞ்சுக்குவேன். அப்போ நான் அப்படி செஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் ஒரு மோட்டிவுக்காக தான் சொல்கிறேன், ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இதுவுமே. அதுக்காக நான் சொல்கிறேன், அந்த சகோதரி கேட்டதுக்காக சொல்கிறேன். இன்னொன்று எல்லா பெண்களுக்காகவுமே நான் சொல்கிறேன். வீட்டில் உள்ள எல்லா பெண்களுமே நம்ம குடும்பத்துக்குள்ளே 1000 பிரச்சனைகள் சொல்லவே முடியாது வெளியில், அந்தளவுக்கு பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு இருக்குது. அப்படின்னா நம்மளுடைய மனசு பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டே வரும். வீட்டுக்குள்ளே இருக்குது. வெளியில் போகிற பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வெளியில் உள்ள டென்ஷனும் இருக்கும், வீட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளும் இருக்கும். அதை ரெண்டையும் தாங்கி அவங்க பேலன்ஸ் பண்ணி போகணும். ஆனால் அவங்க வெளியில் போய் 4 முகத்தை பார்த்து அவங்க பேசி அவங்களுடைய ஒர்க்கை அவங்க பார்க்குறப்போ வீட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளை அவங்க வந்து மறக்க ஆரம்பிச்சிருவாங்க. திரும்பி வீட்டுக்குள்ளே வந்தால் தான் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மன உளைச்சல் ஆவாங்க. அதுக்குள்ளேயே நம்ம பிறண்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படா இந்த கஷ்டங்கள்லாம் தீரும், ஏன் இப்படி நடக்குது, நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் சரி, எல்லா வீட்லேயுமே வந்து வீட்டுக்கு வீடு வாசல் படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான். பிரச்சனைகள் இல்லாத வீடே இருக்காது. எல்லார் வீட்லேயும் பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் அது வெளியில் தெரியாது. சில விஷயங்கள் நம்மளுக்கு வெளியில் தெரிய வரும், அவ்வளோதானே தவிர அப்படி அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குதுங்கிறப்போ நம்ம இது மாதிரி ஒரு வேலைகளை நாமளே பிஸியாக வச்சுக்கணும். எப்போதுமே நாம் பிஸியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து பிரச்சனைகளை வந்து மன அழுத்தத்தை வந்து நம்ம உருவாக்கிக்க மாட்டோம். என்ன நடந்தாலும் சரிப்போ நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வேலைகளை நாம் செய்ய ஆரம்பிப்போம்.
இப்போ எனக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒரு மனஸ்தாபம் வருது அப்படின்னா கூட ஒரு 10 நிமிஷம் அப்படியே நான் வந்து உட்காந்துருவேன், அமைதியாக உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் என்னோடய வேலைகளை நான் செய்ய ஆரம்பிப்பேன். அடுத்து நான் வீடியோ எடுப்பேன். அடுத்து நான் வந்து எப்படியெல்லாம் வந்து க்ரியேட்டிவாக கொண்டு வர்றது அப்படின்னு நான் யோசிப்பேன். என்னோடய வீடியோவை பல ஆங்கிளில் வச்சு எடுக்கணும்னு பல திங்கிங் பண்ணி தான் நான் வீடியோ எடுக்கிறேன். அப்படிங்கிறப்போ என்னோடய மைண்ட் செட்டெல்லாம் அதுக்குள்ளே போயிடும். இந்த பிரச்சனைகளை அப்படியே அமுந்திடும். அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாளுங்கிறப்போ நம்ம எப்போதுமே நார்மலாக போயிடுவோம். இது வந்து உண்மையாலுமே சாமி சத்தியமாக இது உண்மையாலுமே நடக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிங்கன்னு நான் சொல்கிறது நம்மளுக்கான வருமானத்துக்காக, நம்மளுடைய மன அமைதிக்காக, நம்மளுடைய தெளிவுக்காக. இதில் நீங்கள் சேனலுக்குள்ளே அதாவது வீடியோக்குள்ளே வந்தாலும் வரலாம், வராமல் நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போட்டாலும் போடலாம். இந்த யூடியூப்புங்கிறது அப்படி தான். ஆனால் நிறைய பார்த்திங்க அப்படின்னா ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்து ரெடி பண்ணி செக் பண்ணி தான் சேனல் ஆரம்பிக்கணும். அதே பார்த்திங்க அப்படின்னா இந்த யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி எடிட் பண்ணணும் எல்லாமே வந்து யூடியூப்குள்ளே இருக்குது. நீங்கள் இப்போ வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிப்பது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழில் டைப் பண்ணாவே, தமிழ் தெரிகிறவங்களுக்கு தமிழில் டைப் பண்ணுங்கள், இங்கிலீஷ் தெரிகிறவங்களுக்கு இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். அப்படிங்கிறப்ப எல்லாத்துலேயுமே கொடுத்துருப்பாங்க, அழகாக சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு மெயில் ஐடி மட்டும் இருந்தால் போதும். அதாவது கூகுள் ஐடி, அதாவது நம்ம செல்ஃபோனில் எப்போதுமே நம்ம இப்போ ஒரு மொபைல் வாங்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம ஒரு ஐடி வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுதான். அது இருந்தாவே போதும், நம்ம ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சுக்கலாம். இது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ 3 வருஷம் ஆச்சு நான் வந்து இன்கம் பார்க்குறக்கு. ஆனால் இனி வர காலத்தில் ரொம்ப டஃப்பாக தான் யூடியூப் சேனலுங்கிறது ரன் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ சேனல்ஸ் வந்துருச்சு. இந்த கோடிக்கணக்கான சேனல்ஸில் நம்ம சேனல் ஒருத்தருக்கு பிடிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நானுமே பார்த்திங்கன்னா திணறிட்டு தான் இருந்தேன், எப்படின்னா நம்ம வந்து வெளியில் தெரிகிறது, நம்ம சேனல் எப்படி வெளியில் தெரியும் அப்படின்னு. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நானுமே ஃபஸ்ட்டு முகம் காட்டவே இல்லை. இப்போ ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே தான், இப்போ இந்த வீட்டுக்கு வந்துட்டு தான் முகம் காட்டுறேன். இப்போ இந்த வீட்டுக்கு வந்து 4-5 மாதம் ஆக போகுது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோக்குள்ளே வர்றேன். அதுக்கு முன்னாடி நான் வீடியோக்குள்ளே வரலை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷமாக, 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், 2.5 வருஷம் வீடியோக்குள்ளே வரவே இல்லை. என்னோடய கை மட்டும்தான் தெரியும், வாய்ஸ் கேட்கும், அவ்வளோதான். இதை வச்சு தான் நானும் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா நம்ம சேனல் அதாவது வீடியோக்குள்ளே வந்திருந்தேன் அப்படின்னா நான் இன்னதே 2 lakh சப்ஸ்கிரைபருக்கு மேலே நான் வந்து போயிருக்கலாம். ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து முகத்தை பார்த்து நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு தான் பிடிக்கும். இப்போ நான் ஒரு நாள் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம ஒரு மியூசிக் மட்டும் ஆட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு பார்க்க பிடிக்கிறதில்ல. அக்கா உங்களுடைய குரல் கொடுங்க, உங்களுடைய குரல் தான் எங்களுக்கு கேட்கணும், அதுதான் பாசிட்டிவிட்டியாக இருக்கும், ப்ளீஸ் தயவுசெய்து பேசி போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி பார்க்குறவங்களுக்கு நம்மளை பார்த்து அவங்க வந்து வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்க்குறக்கு பிடிக்கும். நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் பிடிச்சிருந்தாலும் பார்ப்பாங்க. அப்படிங்கிறப்போ அப்படியும் நாம் வந்து ரன் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு திறமை வந்து ஒளிஞ்சிட்ருக்கும். யாருமே திறமை இல்லாத மனிதனே கிடையாது. ஆனால் நாம் அதை கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வரணும், அவ்வளோதான். இப்போ நான்லாம் வந்து எனக்கு ஸ்டிச்சிங் தெரியும், நல்லா எம்ப்ராய்டிங் பண்ணுவேன், அழகாக கோலம் போடுவேன், வீடு நீட்டாக வச்சுக்குவேன், பூஜைகள் அழகாக செய்வேன், எல்லாமே A to Z அவ்வளோ நீட்டாக பண்ணுவேன். அப்படிங்கிறப்போ இதெல்லாம் வந்து நான் போய் எங்கேயும் வெளியில் போய் கற்றுக்கல, நானே உருவாக்கிக்கிட்ட ஒரு விஷயந்தான். அடுத்துங்கிறத செய்கிற வேலையே இருக்கட்டும், செய்கிற தொழிலாக இருக்கட்டும், அதை வந்து நாம் பார்த்து ரசிக்கணும். அப்போ தான் அது மற்றவங்களுக்கு பிடிக்கும். அப்படிங்கிறப்போ எந்த தொழிலாக இருந்தாலும் செய்யும் தொழிலை திருந்த செய்யணுங்கிற மாதிரி எந்த வேலைகளை செஞ்சாலும் நீட்டாக செய்யணும். அது லேட்டானாலும் பரவாயில்ல, ரொம்ப நீட்டாக செய்யணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்ப்பேன். அதனால் எல்லா பெண்களுமே பார்த்தீங்க அப்படின்னா தனக்கான தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. நம்ம கையில் கொஞ்சம் பணம் இருந்தாவே அது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், அதிக ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அப்படிங்கிறப்போ ஏதாவது ஒரு வேலை நீங்கள் வந்து யூடியூப் சேனல் தான் ஆரம்பிக்கணும்னு நான் சொல்லலை, ஒரு ஸ்டிச்சிங் பழகிக்கலாம். இப்போ ஸ்டிச்சிங்லாம் ஒரு ப்ளவுஸுக்கு 300 ரூபா 350 ரூபா வாங்குறாங்க. நம்ம வீட்டில் சும்மாவே இருக்கிறதுக்கு 350 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. அதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அழகாக வந்து கோலம் போட தெரியுதா, அழகாக ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க. நோட்லேயே இப்போ கோலம் போட்டு காட்டுற சேனல், இப்போ நானே இன்னொரு சேனல் கோல சேனல் வச்சுருக்கேன், அதில் கோலம் போட்டு தான் காட்டிகிட்டு இருக்கேன். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வருவாங்க. அதில் பேச தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. வீடியோவை ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம வாட்டுக்கு அமைதியாக கோலம் போட்டு ஒரு மியூசிக் மட்டும் கொடுத்தா போதும், அவ்வளோதான். இதில் நீங்கள் எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க.
எடிட் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேனல்ஸ் யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் எப்படி வந்து அதாவது யூடியூப்பில் வந்து வீடியோ போடுவதற்கு எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணாவே உங்கள் மனசில் என்ன வார்த்தைகள்லாம் தோணுதோ அதை நீங்கள் போட்டு டைப் பண்ணாவே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வீடியோஸ் இருக்குது. அதில் நீங்கள் எந்த ஆப்பில் எடிட் பண்ணுறீங்களோ அதுக்கான ஆப்பெல்லாம் வந்து அவங்க சொல்லி அழகாக நம்மளுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. ஒரு டைம் பார்க்குறீங்களா புரியலையா, 2 டைம் பாருங்கள், 2 டைம் பார்க்குறீங்களா புரியலையா, 3 டைம் பாருங்கள், 10 டைம் கூட பாருங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அது நமக்காக தான் பார்க்குறோம் இல்லையா. அதனால் புரிகிற வரைக்கும் நல்லா அந்த வீடியோஸை வந்து கவனமாக பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி கற்றுக்கோங்க. இப்போ பெரிய லாங் வீடியோவாக இருக்குன்னா அந்தளவுக்கு எடிட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் வீடியோ எடிட் பண்ணி நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுவே வந்து புரிஞ்சிடும், அப்புறம் பழகிடும், அப்புறம் ரொம்ப ஈஸியாகிடும். அவ்வளோதான். அதனால் வந்து எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் சேனல் ஆரம்பிக்கிறதுலேருந்து மானிட்டேஷன் வாங்குகிற வரைக்கும் அத்தனை விஷயங்களும் யூடியூப்புகளே இருக்குது. நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். எல்லா பெண்களையும் நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஏதாவது ஒரு திறமையை வளர்த்துக்கோங்க. ஆனால் யூடியூப் சேனல் ஆரம்பிங்க நான் ஏன் சொல்லுவேன் அப்படின்னா இதில் நம்ம எந்த செலவும் பண்ண போகிறதில்ல. நம்ம பார்த்திங்கன்னா மாதம் நம்மளுக்கு வந்து மொபைல் கார்டு போட தான் செய்வோம், நெட் கார்டு போடுவோம் இல்லையா. அது என்ன பண்ணுவோம், 1 GB 1.5 GB போடுறோம் அப்படின்னா அந்த 1.5 GB பார்த்திங்க அப்படின்னா சில பேருக்கு முடியும், சில பேருக்கு அப்படியே தான் இருக்கும். நாம் செய்யக்கூடிய வேலைகள் வீட்டில் நம்ம என்ன வேலைகள் செய்கிறோமோ அதை ஒரு 2 நிமிஷம் ஒரு கிளிப்பிங்காக எடுத்து நீங்கள் கொடுத்தா கூட அது கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகும். சும்மாவே வீட்டில் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வேலைகளை செய்யுங்க. அது வந்து ரொம்ப மன அமைதியை கொடுக்கும், மன திருப்தியை கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிஸ்டர் கேட்ட மாதிரி அவங்க வேலைக்கும் போய்கிட்டு அவங்களுடைய சேனல் ஒன்று ஆரம்பிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல. அப்போ அவங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இல்லையா. வேலைக்கு போய் சேனல் பார்த்து வீட்டு வேலைகள் பார்த்து அப்படிங்கிறப்போ அது இன்னுமே கஷ்டம்தான். ஆனாலும் அவங்க கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு திறமை இருக்குது, அதை கொண்டு வரணும் அவங்க நினைக்கிறாங்க தானே. தாராளமாக ஆரம்பிங்க சிஸ்டர். கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்து நல்லா ரீச் ஆகும். தொடர்ந்து அப்படியே செஞ்சுட்டே இருங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பித்த உடனே நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் யாரும் வரமாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவாங்க. அதே போல் யாரும் அவ்வளோ சீக்கிரம் லைக்கும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ போட்டவுடனே 10,000 பேர் பார்த்துட்டாங்க, 1,00,000 பேர் ரீச் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு நாம் யோசிப்போம். வரவே வராது. இப்போ பாருங்கள், இந்த எப்போது போடுற விலாகை விட நான் கற்பக விநாயகருடைய வீடியோஸ் மதியம் நான் கொடுத்துருந்தேன். இதை நான் இவ்வளோ நாள் வந்து சஸ்பென்ஸாக வச்சுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இன்றைக்கி தான் வீடியோவே கொடுத்துருக்கேன். ஆனால் அது அவ்வளோவா வந்து யாரும் பார்க்கவே இல்லை இன்றைக்கி. அப்படிங்கிறப்போ நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அது வந்து யூடியூப் சேனலில் போகவே போகாது. ஏதாவது ஒன்று எதிர்பார்க்காம நம்ம ஒரு வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா அது பயங்கரமாக ரீச் ஆகும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எதையுமே மனசுக்குள்ளே நாம் எடுத்துக்கக்கூடாது. நம்மளுடைய வேலைகளை நாம் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கணும். பலனை எதிர்பார்க்காம நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அது அதிக பலனை நம்மளுக்கு கொடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா சோர்ந்து போகாமல் வியூஸ் போகலையே, யாராவது ஆரம்பிச்சிங்கன்னா சொல்கிறேன், வியூஸ் போகலையே, நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் வரலையே அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு நாள் ஆக 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 எல்லாமே வரும். லக் இருந்தது அப்படின்னா ஒரே நாள்லாம் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண சாதனைகள்லாம் நம்மளுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. சீக்கிரம் வந்து ரீச் ஆகிடுவாங்க. அப்படிங்கிறப்போ உங்களுடைய வேலைகளை நீங்கள் செஞ்சிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நாம் வின் பண்ணுவோம். வெள்ளிக்கிழமை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அன்றைக்கி சாப்பாடு வந்து சாப்பாடு அண்டு பீக்கங்காய் பொரியெல்லாம் செஞ்சு தம்பிக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து விட்டுட்டு ஹஸ்பண்டுக்கு கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே விநாயகருக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் உட்காந்து சாமி கும்பிட்டு ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு அப்படியே மேலே வந்துட்டேன். வீட்டுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் இருந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா ரொம்ப குளிருது, உள்ள வீட்டுக்குள்ளேயுமே ரொம்ப கூலிங்காக இருக்குது. அதனால் ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே வந்து மொட்டை மாடியில் வந்து உட்காந்துட்டு அப்படியே எடிட் பண்ணிகிட்டே உட்காந்துருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் நான் செய்த வேலைகளை விலாகாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசலான்ட்டு தான் பேசினேன், ஆனால் ஒரே விஷயத்தை பேசி நம்மளுடைய விலாக் முடிச்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிஸ்டர் கேட்ட கமெண்ட்ஸுக்கும் நான் வந்து அடுத்தடுத்த விலாகில் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.